Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ளே வந்திருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு செமஸ்டர் இருக்கக்கூடிய பைத்தானில் இருக்கக்கூடிய 5 யூனிட்டுக்கும் முக்கியமான டைமண்ட் கொஸ்டின்ஸு கூட இதை நீங்கள் வச்சுக்கலாம். சரியா? அதாவது நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு, இல்லை இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம படிச்சுட்டோமா அப்படின்னு சொல்லி கடைசியாக நீங்கள் பார்த்துட்டு போகிறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஓகே, யூனிட் 1ல் வந்து 16 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் அல்காரிதம், எக்ஸ்பிளைன் அபவுட் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் ஃப்ளோ சார்ட் அண்ட் சூடோ கோட் வித் அண்ட் எக்ஸாம்பிள். சரியா? இது நல்ல ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதையும் நீங்கள் பார்த்துங்க. மொத்தம் ஒரு 5 கொஸ்டின் இருக்கும், தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின் டிஃபைன் கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் கம்பேர் அல்காரிதம், ஃப்ளோ சார்ட் அண்ட் சூடோ கோட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட் ஆர் தி அல்காரிதம் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸு. சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதெல்லாம். அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் தி பேசிக் யூனிட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். அதுக்கப்புறம் யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 16 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ஏ டேட்டா டைப்ஸ் ஆஃப் பைத்தான். சரியா? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் அபவுட் ஆப்ரேட்டர்ஸ் ஆஃப் பைத்தான். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் அபவுட் ப்ரீஃப்லி அபவுட் ஆப்ரேட்டர், அதாவது வித் அன் எக்ஸாம்பிள். சரியா? அதுக்கப்புறம் ரைட் எ ப்ரோக்ராம் இன் பைத்தான் ஃபார் ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்சேஞ்ச் வேல்யூஸ் ஆஃப் 2 வேரியபிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸு. இதுக்கெல்லாம் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமில் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் யூனிட்டில் 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் தி, அதாவது இன்டர்பிரேட்டர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஆக்டிவ் மோட்ஸ். அதுக்கப்புறம் ஹவு கேன் யூ கிவ் கமாண்ட்ஸ் இன் பைத்தான். அதுக்கப்புறம் ரைட் தி ரூல்ஸ் ஃபார் டிக்ளேரிங் எ வேரியபிள், வாட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன், ஹவு டு கன்வெர்ட் ஒன் டேட்டா டைப் இன்டு அனதர் டேட்டா டைப். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 3ல் இருக்கக்கூடிய 16 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ரைட் அண்ட் எக்ஸாம்பிள். சரியா? எக்ஸ்பிளைன் அபவுட் தி வேரியஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான். அதுக்கப்புறம் வித் அன் எக்ஸாம்பிள், அதாவது எக்ஸ்பிளைன் அபவுட் வேரியஸ் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான். சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ரைட் எ ப்ரோக்ராம் இன் எ பைத்தான் ஃபாலோயிங் லீனியர் சர்ச், அதுக்கப்புறம் பைனரி சர்ச். ரொம்ப முக்கியமான கொஸ்டினை பார்த்துங்க. 2 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் அண்ட் குளோபல் ஸ்கோப்பு, அதுக்கப்புறம் ரைட் வேரியஸ் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் காம்போசிஷன். சரியா? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 4ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் அன் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் அபவுட் தி லிஸ்ட் அண்ட் இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ். அதுக்கப்புறம் வித் அன் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் அபவுட் தி டிக்ஷனரி அண்ட் இட்ஸ் ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் ரைட் எ பைத்தான் ப்ரோக்ராம் ஃபார் சார்ட்டிங் எ செட் ஆஃப் நம்பர்ஸ். அதுக்கப்புறம் கிரியேட்டிங் ஸ்டூடெண்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் ப்ரிப்பேரிங் ரீட்டைல் பில். சரியா? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு கேன் யூ டிக்ளேர் அரே இன் பைத்தான். அதுக்கப்புறம் வாட் இஸ் தி, அதாவது டியூபிள் அசைன்மெண்ட். அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் தி டியூபிள் ஆப்ரேஷன், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் தி லிஸ்ட் அண்ட் டியூபிள் டிக்ஷனரி. அதுக்கப்புறம் ஹவு கேன் கிரியேட் எ டியூபிள். சரியா? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் கடைசியாக யூனிட் நம்பர் 5 நம்ம பார்க்கும்போது ஹவு கேன் யூ ரீட் அண்ட் ரைட் கண்டென்ட் இன் எ ஃபைல். சரியா? அதுக்கப்புறம் ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் அபவுட் அதாவது ஹேண்ட்லிங் இன் பைத்தான். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதுக்கு பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஹவு கேன் யூ கிரியேட் மாடல். அதுக்கப்புறம் ஹவு கேன் யூ கிரியேட் பேக்கேஜ், அதோட எக்ஸாம்பிள் எழுதணும். ரைட் எ ப்ரோக்ராம் இன் பைத்தான் ஃபார் வேர்ட் கவுண்ட். அதுக்கப்புறம் காப்பி ஃபைலு. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் தி எரர் அண்ட் எக்ஸ்பிரஷன். சரியா? அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் தி டைப்ஸ் ஆஃப் எரர். அதுக்கப்புறம் டிஃபைன் ஃபார்மட் ஆப்ரேட்டர், டிஃப்ரெண்ட் பிட்வீன் தி டெக்ஸ்ட் அண்ட் பைனரி ஃபைல்ஸு, வாட் இஸ் தி கமாண்ட் லைன் ஆர்கியூமெண்ட். சரியா? இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா? மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. சரியா? ஏன்னா வரக்கூடிய நாட்கள் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.